அன்னைக்கு இந்த ஒரு பெண்மணி பண்ண இந்த ஒரு சின்ன விஷயத்தினால அன்னைக்கு நான் அமெரிக்கன் ஏர்லைன்ஸே கதிகலங்கி போயிருச்சுங்க. அது என்னன்னா 2006 பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஏர்லைன்ஸோட ஒரு ஃப்ளைட்டு வாஷிங்டன்லேருந்து டலாஸ் அப்படின்ற இந்த ஒரு இடத்துக்கு புறப்பறக்காண்டி இருந்துச்சுங்க. அந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கிளம்பிருச்சு. ஆனால் இடையில என்னன்னு தெரியல, டக்குன்னு நாஷ்வில்ன்ற இந்த ஒரு இடத்துல எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணுறாங்க. இதனால் அப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது ஃப்ளைட்டுக்குள்ளேருந்து ஏதோ எரியிற மாதிரி வாசனை வந்துச்சு. அதான் பெரிய தீ விபத்து ஆயிடக்கூடாது அப்படின்னு இடையிலே லேண்ட் பண்ணோம் அப்படின்னு பைலட்டும் சொல்லியிருக்காங்க. எஃபிஐயும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டாக் போலீஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே தேட விடுறாங்க. அப்போ தான் அந்த போலீஸ் டாகும் ஒரு தீப்பெட்டி குச்சியை கண்டுபிடிக்குது. அப்போ தான் அவங்களும் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு பெண்மணி அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க போல். அப்போ அவங்க உடல்நிலை சரியில்லாதனால அவங்க பாத்ரூம் போயிருப்பாங்க போல். அந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்மெல் அடித்தனால அதை மேட்ச் பண்ணுறக்காண்டி ஒரு மேட்ச் பாக்ஸ், அதாவது ஒரு தீப்பெட்டி இருக்கும்ல, அதை பொருத்தி போட்டு அந்த ஸ்மெல்லோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்மெல்லு தான் பைலட்டுக்கு ஏதோ தீ விபத்து ஆக போகுது போல் அப்படின்னு இடையிலே எமர்ஜென்சிங்களை அடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்ச எஃபிஐயும் அந்த பெண்மணி அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுறாங்க. ஆனால் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் சும்மா இருப்பாங்களா? நீ ஃப்ளைட்லேயே பறக்கக்கூடாது அப்படின்னா அந்த பெண்மணியை ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பேன் பண்ணிட்டாங்க.